செல்ல குட்டிங்களா, இங்க வாங்க. பாட்டிக்கிட்ட சாஞ்சு உட்காருங்க பாப்போம். இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு நரியும் போர் முரசு அப்படின்னு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை நரி, சிங்கம், எருது பற்றிய கதை. ஆனாலும் உண்மையில உங்களை பற்றிய கதை. சில நேரம் யாராவது கத்தினா பயமா இருக்கும்ல. சில நேரம் நம்ம மனசு நான் ரொம்ப சின்னவன்னு சொல்லும்ல. இந்த கதைய கவனமா கேளு. பயம் வந்தா எப்படி தைரியமா யோசிக்கணும்னு நீங்க கத்துக்குவீங்க. ஒரு பெரிய காடு இருந்ததா. அந்த காட்டுல ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் அந்த நரிக்கு ரொம்ப பசி, ரொம்ப தாகம். உணவு தேடி அது அலையாத இடமே கிடையாது. அது தனியா அலைஞ்சு திரிஞ்சுதான். நான் என்ன செய்வேன், யாருமே இல்லையேன்னு அது நினைச்சுது. கண்ணுங்களா, சில நேரம் நீங்களும் இப்படித்தான் உணர்ந்திருக்கீங்களா? பசி மாதிரி ஒரு குறை, ஒரு கவலை. இந்த காட்டுல எனக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு நரி அதோட மனசுல நினைச்சுக்கிட்டே நடக்கும்போது பூம் பூம் பூம்னு ஒரு பெரிய சத்தம் காடு முழுக்க கேட்டது. நரி ரொம்ப பயந்தது. அங்கேயே நின்னுடுச்சு. இதயம் வேகமா துடிச்சுது. ஐயோ, ஒரு பெரிய விலங்கா இருக்குமோ, என்னை அப்படியே அடிச்சு சாப்பிட்டுடுமோ அப்படின்னு நரி ரொம்ப பயந்தது. கண்ணுங்களா, பயம் வந்தா நமக்கு கூட உடம்பு அப்படித்தானே நடுங்கும். நரி பார்த்துதான் கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய போர் முரசு மலை மாதிரி இருந்தது. காற்று அடிக்க புல் உரசி பூம் பூம்னு சத்தம். நரி யோசிச்சது, சத்தம் பெருசா இருக்கு, ஆனா உண்மை என்ன? மெதுவா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தா நம்மால எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. போய் பார்த்தால்தான் உண்மை என்னன்னு தெரியும். நரி ஓடாம மெதுவா அடி மேல அடி வச்சு முரசு கிட்ட போச்சு. அப்போ பலமா ஒரு காத்து அடிச்சுது. மீண்டும் அந்த சத்தம் வந்தது. அப்போதான் நரிக்கு புரிஞ்சது, அடடா, இந்த சத்தம் காற்றால வந்ததுதான்னு. நரி அந்த முரச கிழிச்சு உள்ள பார்க்கும்போது உள்ள ஒண்ணுமே இல்லை. நரி சிரிச்சது. பெரிய சத்தம், ஆனா உள்ள காலியா இருக்கு. செல்ல குட்டிங்களா, சில பேரு சத்தமா பேசுவாங்க, ஆனா அதுல உண்மை இருக்காது. அந்த காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தான். அவன் பெரியவன், ஆனா மனசுக்குள்ள அவனுக்கும் பயந்தான். நிறைய சிங்கத்திடம் போய், அரசே, சத்தம் கேட்டு பயப்பட வேண்டாம். பின்னாடி நரி ஒரு எருத பார்த்தது. ரொம்ப அமைதியான எருது, பேசவே தெரியாத எருது. எருது பயந்தது, ஆனா அதை கேட்டது இல்லை. கண்ணுங்களா, இந்த கதையிலேருந்து பாட்டி உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்து இதுதான்.
கத்துறது மாத்திரம் தைரியம் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது தான் தைரியம். யாராவது உங்களை பயமுறுத்தினா உடனே ஓடாதீங்க. ஒரு நிமிஷம் நின்று அடுத்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. பெரிய சத்தம் எப்போதும் பெரிய ஆபத்து கொடுக்காது. ஏன் சத்தம் வருது, எப்படி சத்தம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுங்க. நீங்க அமைதியா இருப்பதனால நீங்க பலவீனமானவங்க கிடையாது. தைரியம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அத மற்றவர்களிடம் தேடாதீங்க. இனிமே நீங்க பயந்தா பாட்டி சொன்னதை நினைச்சு பாருங்க. நீங்க தைரியமானவங்க தான். சரிடா செல்லுங்களா, இப்போ நீங்க தூங்குங்க. பாட்டி உங்களுக்கு அடுத்ததா தந்திலனும் கோரப்பனும் என்ற ஒரு நல்ல கதையை சொல்ல போறேன். சரிடா கண்ணுங்களா, இப்போ நேரமாச்சுல்ல, தூங்க போங்க.